Hi, hello friends. Welcome to my YouTube channel. என் பேர் Yagath. நான் ஒரு ப்ரைஸ் செக்ஷன் ட்ரேடர் வித் 90% அக்யூரசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு என்னோட அனலைசிஸ் நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். மோரோவர் நம்ம சேனலில் நம்ம பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 வீடியோ இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இருந்தாங்க ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போடுவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அது. மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோட பிளேலிஸ்ட் தான் இது. நீங்கள் எல்லா வீடியோ போய் பார்க்கலாம் ஃப்ரீ டைமில். என்னோட அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட என்னோட அக்யூரசி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோரோவர் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எதனா அப்டேட் வந்ததுன்னா நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்டேட்டடாக இருக்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கிரிப்டோஸும் அப்டேட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். இல்லை நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ் வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்லையும் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண தான் இது நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட சந்தேகங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்க விருப்பம் இல்லை, ஏதாவது பர்சனலாக எதாவது கேட்கணும், இல்லை இன்னும் நிறைய டீட்டெயில் கேட்கணும், என்னால் கமெண்ட்டில் கேட்க முடியாது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பற்றி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நிஃப்டி பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வெட்னஸ்டே பாருங்கள் ஒரு பிரேக் கொடுத்துட்டு இப்போது இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து கன்சல்டேட் ஆகிட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்கிற கிளியரான க்ரீன் கலர் கேண்டில். இதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன் இங்கே கரெக்டாக ஒரு இண்டிசிஷனில் இருக்குது அப்படின்னு. ஒரு டைட்டான ரேஞ்சில் இண்டிசிஷனில் இருக்குது. ஒன்று கேப் டவுன் ஆகலாம், இல்லை கேப் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போவோம் சொல்லியிருந்தேன். கேப் அப் ஆச்சுன்னா அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் எடுத்து மேலே போவோம் சொல்லியிருந்தேன் நிஃப்டி. அதே மாதிரி தான் இப்போ கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப் ஆகிட்டு வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு தென் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டு அதுலேருந்து நிஃப்டி மேலே போயிருக்கு. ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்க உள்ள. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிஃப்டி அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, மைனராக தான் இருக்கும். அப்படியே மைனராக இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டர் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து அகைன் நிஃப்டி மேலே தான் போகும் வாய்ப்பு நிறைய இருக்குது. இஃப் இன்கேஸ் இதுக்கப்புறம் நிஃப்டி ரேலி ஆச்சுன்னா உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 18,350 தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆல் டைம் ஹையான 18,600 தான் இருக்கும். இன்கேஸ் இந்த 18,600 நிஃப்டி பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டி க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் நிஃப்டியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 20,000 தான். 20,000 தான் நிஃப்டியோட டார்கெட்டாக இருக்கும். கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ அப்போ ட்ரேட் பண்ணக்கூடாதா? நீங்கள் 18,300 நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்னு சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்க, அப்போ நான் இங்கேயே பை பண்ணி ஹோல்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஹோல்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இங்கேருந்து ஒரு கேப் அப் ஆகி போடுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆச்சுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு தான் நினச்சிக்கணும். என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் இப்படி தான் போவோம், மார்க்கெட்டு வேவியாக தான் போவோம். இப்படியே போச்சுன்னா ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா போன வேகத்தில் கீழே இறங்கிட்டோம் மார்க்கெட்டு. மண்டே எப்படி நிஃப்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கேப் அப்பாக தான் ஓப்பன் ஆகும். கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிடுறாங்களே,
இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட மைனர் செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இந்த கேண்டில், அதாவது வெள்ளிக்கிழமை கேண்டிலோட ஹை இருக்குல்ல, அந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் நிஃப்டி மேலே போவோம். இல்லை சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்தே ஒரு பூஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைனா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து, அதாவது ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து மேலே போகும். இந்த 3 சினாரியோ தான் நடக்கிறதுக்கு மண்டே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாரும் நிஃப்டி வாங்கி கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதாவது நெக்ஸ்ட் டேக்கு வந்து செல் பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ஆகும்னா நிறைய டைம் வந்து நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணும்போது ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 320 போல் வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறாத நாள் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா, இங்கே ஒரு 300 பாயிண்ட் ஏறின பாயிண்ட் ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட் லாஸ், பிக் லாஸில் நிற்பீங்க மறாத நாள். அதனால் எப்பவுமே இன்ட்ராடே பண்ணுங்க. பிடிஎஸ்டியோ இல்லை கேரி ஃபார்வர்டோ பண்ணாதீங்க இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் பெஸ்ட். இப்போ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். க்ளோஸ் இங்கே பாருங்கள், இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்த பேங்க் நிஃப்டி பிரேக் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கரெக்டாக இந்த இடத்த பேங்க் நிஃப்டி பிரேக் ஆச்சு. நான் போன வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மண்டே பேங்க் நிஃப்டி சைட்வேஸாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுத்து அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கரெக்டாக சைட்வேஸாக ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து ஒரு அப் ட்ரெண்டு. அதே மாதிரி நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கேப் அப் ஆச்சுன்னா அகெயின் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு நிஃப்டியில் வந்து இந்த ஹைன்னு சொல்லியிருந்தேன். பட் பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் மேலே போவோம். இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா 38,801. அதுதான் பேங்க் நிஃப்டியோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது பேங்கிங் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லா பேங்கிங் ஸ்டாக்லேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். என்னென்ன ஸ்டாக்ஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கேளுங்க. மண்டே எப்படி பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கேப்பப் ஆச்சுன்னா அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து போவோம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சைட்வேஸாக ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்த ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கே கன்சல்டேட் ஆகும். அது 1 or 2 days கன்சல்டேட் ஆகலாம். கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இந்த மாதிரி 2 சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இன்னும் நல்லா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா ஒரு ரேலி வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரும். அகெயின் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் கிட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சினாரியோ தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகாஸ் இந்த இடத்த பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நல்லா பிரேக் ஆச்சா, அகெயின் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகி ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக ஃபால். அதே மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும், மண்டே எப்படி பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்டே ஓப்பன் ஆனவொன்னே பொசிஷன் எடுக்காதீங்க. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 hour கேண்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் சிக்னல் கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே கிடச்சிதான் அப்படின்னா அதை அப்படியே 50 minutes மாற்றி பாருங்கள். 50 minutes மாற்றி பார்த்துட்டு ஒரு பையிங் சிக்னல் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து 5 minutes மாற்றி பொசிஷன் எடுங்க. பொசிஷன் எடுத்து மேக்ஸிமம் ஒரு 100 to 200 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது, கைட் பண்ணணும் அப்படின்னா பைசா கட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. மேக்ஸிமம் அது அப்படியே வீடியோ போடுற மாதிரினா கூட எங்கே பொசிஷன் எடுக்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னால் கூட அவங்க 90% அக்யூரேசியோட சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. என்னோட அக்யூரேசி 90% இருக்குது. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு போட்டோம். ஸோ கூட சீக்கிரம் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்ப்போம். Until then, bye.